எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பராசக்தி படத்துக்கு எகெயின்ஸ்டாவோ, இல்ல சுதா கோங்கரா மேடம் அவங்களுடைய டைரக்ஷனுக்கோ, இல்ல அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு எகெயின்ஸ்டாவோ நான் கேம்பெயின் பண்றேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மேடம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பராசக்தி படம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. படத்துடைய ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை விட இந்த படத்தினுடைய ட்ரைலர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஜனநாயகனுடைய அந்த வியூஸை பீட் பண்ணி முதலிடத்துக்கு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு தமிழ் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே அதிக வியூஸ் போன ஒரே ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பராசக்தி படமாக தான் இருக்கும். இந்த படம் 1960s இருந்ததால இந்த படத்துடைய செட்டு, இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களாம் ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இதனுடைய அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம நடத்தலாம். ஸோ அதை தமிழ்நாட்டில் இருக்க நிறைய முக்கியமான இடங்கள்ல வச்சு இப்படியெல்லாம் நாங்கள் படம் எடுத்திருக்கோம் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேக்கிங் ஒன்று பண்ணாங்க. அது சக்சஸ்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனாலேயே நம்ம ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள நம்ம கூட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணாங்க. அது நல்லா கிளிக் ஆயிருந்தது. இது இல்லாம இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஆளும் அரசாங்கத்துடைய கொஞ்சம் நெருக்கமான சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பாத்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்தை சேர்ந்த ரெஜைன் கம்பெனி. டெலிகாஸ்ட் பண்ற உரிமை பாத்தீங்கன்னா சன் டிவி வாங்கியிருக்காங்க. அவங்களும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி நிறைய இடங்கள்ல படம் வந்து நல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்து வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இப்படி ப்ரொமோஷன்ஸ் வைஸ் எந்த லெவல்லையுமே குறை வைக்காத அளவுக்கு வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணி இந்த படம் வந்துட்டு வெளிவந்தது. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்திருந்தது. நானுமே என்னுடைய சேனல்ல நான் பின் டு டாப்ல கூட வைக்கிறேன், நல்ல ஒரு ரிவ்யூ தான் கொடுத்திருந்தேன். ஈவன் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒய் பிகாஸ் வந்துட்டு இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஸோ அதை ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப எந்த அளவு வந்துட்டு இவங்க நமக்கு மேக்கிங் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னுடைய எதிர்பார்ப்பை ஒரு 80% வந்துட்டு பூர்த்தி செஞ்சது. பட் படமா பார்க்குறப்போ சில குறைபாடுகள் இருந்தாலும் எனக்கு இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்ச படமாவே இருந்தது. பட் எனக்கு பிடிச்ச மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்ததோ அதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படின்னு வரப்போ கொஞ்சம் டிவைடிங்காக வந்துட்டு ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சது. இந்த படத்தினுடைய கோர் கான்செப்ட் என்னன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் எப்படி போராடி ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். நம்ம செவி வழியா கேட்டு இல்ல செய்தித்தாள்கள்ல படிச்சு இல்ல தாத்தா பாட்டி இவங்களா சொன்ன அந்த செவி வழி செய்திகளை மட்டுமே கேட்டு வளர்ந்த இந்த ஜென்ரேஷன் அதை படமா பாக்குறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும் இல்லையா வித் இந்த ப்ரொமோஷன்ஸோட. ஸோ அந்த அளவுக்கு வந்து பரபரப்பா ஒரு ஸ்கிரீன் பிளேயோட இந்த படம் பண்ணியிருந்தா கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருந்திருக்கும். எனக்கு நல்லா புரியுது. வரலாற்றை சொல்றப்ப பார்த்தீங்கன்னா வரலாறா தான் சொல்லணும். சில திரிவுகள் இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு படம் அப்படிங்கிறத கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகி மேபி அதற்கான மெயின் ரீசன் சென்சார்ல நிறைய சீன்ஸ் வந்து கட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய இடங்கள்ல மியூட் போட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே வந்து கட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால கூட ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து இந்த படம் பார்த்து முழிச்சு வர்றப்போ ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கு ஏற்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துல ஒரு 60 to 80% அப்ப இருந்த மாணவர்களுடைய போராட்டம், மிச்சம் ஒரு 20% பாத்தீங்கன்னா சில அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே டச் பண்ணிருக்காங்க. அந்த டச் பண்ண அரசியல் விஷயங்களையும் பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லா டேரிங்கா சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனாலேயே இந்த படம் வந்துட்டு முழுமை பெறலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு. அது இல்லாம மேக்கிங் வைஸ் இந்த படம் வந்துட்டு எக்ஸலண்ட். நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் இந்த ஒரு பரபரப்பு, அதுக்கடுத்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் அப்படியே வந்து டல் ஆயிடுச்சு. ஒரு படம் இன்டர்வல், ப்ரீ இன்டர்வல், இன்ட்ரோ, அப்புறம் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், இது மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதாது. இதற்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆடியன்ஸ் எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த படம் நடக்கிற பீரியட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஸோ ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ இல்ல ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மெயின் ப்ரெஷர் போட்டதே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ அந்த காங்கிரஸ் தான் இப்ப டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருந்திருக்காங்க. அந்த பீரியட்ல அந்த விஷயத்தை எதிர்த்து போராடி ஆட்சிக்கு வந்தது பாத்தீங்கன்னா டிஎம்கே. ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு உல்டா மாதிரி இருக்கா, ஒரு மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருக்கா. இந்த லாஜிக்கல் விஷயங்கள் வந்து மிஸ் ஆனதால அது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. அதே மாதிரி இந்த படம் யாருக்காக நீங்க எடுத்திருக்கீங்க? தமிழர்களுக்கு ஆதரவா நீங்க எடுத்திருக்கீங்க. பட் தமிழ்ல தமிழ் வாழ்க அப்படின்னு நீங்க போட்ட நீங்க தெலுங்குல வந்துட்டு டப் ஆயிட்டு போறப்போ தெலுங்கு வாழ்கன்னு போட்டிருக்கிறீங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சலசலப்பை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாம ஒரு கட்சிக்கு ஆதரவா உள்ள போற கட்சி ஆட்களோ இந்த படத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே போறப்போ இது நமக்கான படம் கிடையாது, நம்ம கட்சிக்கான படம் கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்க மட்டும் வந்து டியூன் ஆகிறது கிடையாது. அந்த கட்சி மெம்பர்ஸை சுற்றி இருக்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்து என்ன பேசிப்பாங்க, நம்ம கட்சியை வந்துட்டு ஆதரிச்சு இவங்க வந்து படம் எடுக்கலப்பா, அப்புறம் ஏன் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அந்த சீட்ஸ்
நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்துட்டு குறைச்சிடுது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரு பொங்கலுக்கு வந்து ஒரு ஜாலியா ஒரு படம், ஒரு ஃபன்ஃபில்டா ஒரு படம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஒரு படம், இந்த மாதிரி தானே வந்துட்டு போவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2018 கிளாஷ் விஸ்வாசம் மிஸ்ஸஸ் பேட்டை. பேட்டை ஒரு என்டர்டைன்மெண்ட் மாஸ் மசாலா. இந்த பக்கம் விஸ்வாசம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியுடைய உறவை வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக சொன்னதால் அந்த படம் வந்துட்டு பேட்டையை விட சில இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. ஸோ ஒரு பொங்கலுக்கு வந்துட்டு மக்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பார்க்குறப்போ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த கருத்து சொல்றதுக்கான படம் அந்த டைம்ல வராம வேற ஏதாவது ஒரு நல்ல டைம்ல வந்திருந்தா இந்த படம் வந்துட்டு இன்னும் மிகப்பெரிய லெவல்ல வந்துட்டு ஹிட் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு பர்சனலா இருக்கு. இப்படி இந்த படம் பத்தின ஒப்பீனியன் அண்ட் ஃபீட்பேக் டிவைடிங்கா வந்துட்டு இருக்கிறப்போ இதுல விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ 2 days பிஃபோர் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் நாங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். பட் ஜனநாயகன் வர்றதால நாங்க முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து நீங்க காரணமே இல்லாம எங்க படத்தை அடிக்கணும்னு நினைக்கிறது இல்ல அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. விஜய் ஃபேன்ஸுக்கு நான் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா வந்துட்டு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. நேற்று வந்துட்டு மார்னிங் தேங்க்ஸ் கிவிங் மீட் வந்துட்டு நடந்தது. அந்த மீட்ல பிரஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஈவினிங் போயிட்டு சுதா கொங்கரா மேம் ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயம் தான் இப்ப பரபரப்பாயிடுச்சு. இந்த படம் எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டோம். படம் ரிலீஸுக்கு முன்னாடி சில விஷயங்களை பாதுகாத்து வச்சோம். இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட நல்ல ஃபீட்பேக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த படம் பாத்தீங்கன்னா சில குண்டர்கள் கிட்ட அடிபட்டு இந்த படம் ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பான எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு தமிழர்களுக்காக படம் எடுக்கிறீங்க. நீங்க சொன்ன அந்த ஃபேக் ஐடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இந்த குண்டர்கள் யாரு? அவங்களும் தமிழர்கள் தான். எல்லா ஃபேக் ஐடிஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸா இருக்க முடியாது. எஸ், நான் ஒத்துக்கிறேன், விஜய் ஃபேன்ஸ் உங்க படத்தை அடிச்சிருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் எல்லா விஜய் ஃபேன்ஸுமே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, வேலைகள் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் ஐடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த குண்டர்கள் மட்டும் இல்லாம நார்மல் விஜய் ஃபேன்ஸையும் காமன் ஆடியன்ஸையும் ஃபேமிலி ஆடியன்ஸையும் சேர்த்து வந்துட்டு ஒரு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி டிவைடிங்கான ஒரு ஃபீட்பேக் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க சொன்ன இந்த விஷயம் நம்ம ஏன் இந்த படத்தை அப்படியெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா வந்துட்டு படம் அவுட் ஆயிரும். சோசியல் மீடியாவுக்கு பின்னாடி தங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒரு படத்தை அடிக்கிற கும்பலும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களே நினைச்சாலும் ஒரு சூரரை போற்று மாதிரி ஒரு இறுதி சுற்று மாதிரி ஒரு தரமான படங்களை யாரு நினைச்சாலும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தரமான படைப்பு கிரியேட்டிவிட்டி இந்த படத்துல மிஸ் அப்படிங்கிறத நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஃபைட்டுக்கு மத்தியில வந்து ஜெயிச்ச படங்கள் எவ்வளவோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் அவருடைய ஜிபி படம் நல்ல படம். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஓகே, செகண்ட் டே கொஞ்சம் டிவைடிங்கா வருது அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சில பேருக்கு பிடிச்சி வந்துட்டு படம் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த விடாமுயற்சி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கே பிடிக்கல. அதனால அந்த படம் வந்துட்டு சரியா போகல, கண்டென்ட் சரியில்லைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம தலைவருடைய ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிவைடிங்கான ஒப்பீனியன் வர்றப்போ இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறதால ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் எல்லாருமே போயிட்டு சூப்பர் ஸ்டார் வந்து வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க. அவரே தான் அடுத்தடுத்து சில படங்கள் எவ்வளவு நடிச்சாலும் அந்த உச்சத்தை வந்து அவரால் தொட முடியல. உங்க ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச அமரன் படத்தை சொல்லலாம். ஆக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின்ஸ் உடைய நடிப்பு, அவங்கள சுத்தி இருந்த மற்ற கேரக்டர்ஸ் உடைய நடிப்பு, இது இல்லாம கதை, திரைக்கதை, வசனம், சாங்ஸ், மெயினா கமல்ஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷன் டீம் அவங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு வந்து நல்லா ப்ரமோட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரமோட் பண்ணாங்க. சோ அங்க வந்துட்டு அந்த படம் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா கண்டென்ட் தான். அடுத்த படம் மதராசியில பாத்தீங்கன்னா நடக்கல. சோ விஷயம் என்னன்னா ஒரு ஹீரோ ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் வந்துட்டு படம் தான் காரணமே தவிர ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது வந்துட்டு மேட்டரே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம சிம்பிளா இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு வந்துட்டு படத்தை வந்து ரசிக்கவே தெரியல, எந்த மாதிரி படம் எடுத்தாலும் வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஒரு 50% அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னொரு 50% நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா இதே ஜென்சி கிட்ட வந்துட்டு அடி வாங்கி துவைச்சு காயப்போட்ட சில படங்கள்லாம் இருக்குது. இந்தியன் தக் லைஃப் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வந்துட்டு வந்து அந்த படம் வந்து சரியா போகல. அதே மாதிரி இந்த மாஸ் கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு டிராகன், டியூடு இந்த மாதிரி படங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ஜென்சி கிட்ட வந்துட்டு அவங்க கிட்ட கனெக்ட் ஆச்சு, அதனால அந்த படம் ஹிட் ஆச்சு. அதையெல்லாம் வந்துட்டு நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா அதே ஜென்சி கிட்ஸ் தான் சில தரமான கிளாஸ் படங்களான அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி, டிஎன்ஏ, பறந்து போ, சிறை, இப்போ வந்திருக்கிற படம் மாமன், குடும்பஸ்தன், இந்த மாதிரி தரமான கிளாஸ் படங்களையும் பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பராசக்தி படத்துல மெயினா மாட்டது பாத்தீங்கன்னா டைரக்டர் சுதா கொங்கராவும் ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர் தான். மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு எஸ்கேப்பு. சுதா கொங்கரா எதுக்கு மாட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா
துப்பாக்கியை கொடுத்தவங்களே வந்துட்டு மறுபடியும் துப்பாக்கியை சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இதனாலேயே விஜய் ஃபேன்ஸ் சிவகார்த்திகேயன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிவகார்த்திகேயனோட இந்த படத்தோட முடியாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதை எப்படி அவரு ஜெயிச்சு வரப்போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி இப்பெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான். இவ்வளவு அரசியல் இந்த படத்துல இருக்கு, இவ்வளவு அரசியல் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இருக்கு. இந்த அரசியல் வந்துட்டு நம்மளை சுத்தி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கரையை நிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அனுபவசாலிங்கிறது அதுதான். ஸோ அந்த அனுபவம் இன்னைக்கு சூர்யாவோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கு. எனக்கு வந்துட்டு பர்சனலா பராசக்தி படம் பிடிச்சிருந்தது. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு படம் நம்ம வந்துட்டு சப்மிட் பண்றோம் அப்படின்னா அதுல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அதை வந்துட்டு வெற்றியாக்குறதும் தோல்வியாக்குறதும் ஆடியன்ஸுடைய கையில தான். அதனாலதான் நம்ம அந்த படத்தை எடுத்து நம்ம பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறது கிடையாது, ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொடுத்துடுறோம். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்களுக்கு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி துவைச்சு தொங்க போடுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அப்படின்ற தனிப்பட்ட மனிதராலேயோ இல்ல தனிப்பட்ட மனிதரை சுத்தி இருக்க அவருடைய ஃபேன்ஸால மட்டும் இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு பாதையில வந்துட்டு போகல. சிலருக்கு பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் தப்புன்னு எனக்கு தோணுது. இது உங்களுடைய படத்துடைய ரிசல்ட்டை இன்னமும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. யா, தேங்க்யூ. பை பாய்.